வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே விலை. என் தங்கமே, நல்ல காலம்தான் உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பாவ காலம் முடிந்து புண்ணிய காலம் ஆரம்பித்துள்ளது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் தங்கமே, சாந்தம் கொள். எதற்கெடுத்தாலும் மனதில் பதட்டத்தை வைத்து கொண்டு வாடாதே. பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் கிடைக்காது. நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் வாழ்க்கையின் தேடலுக்கு விடை தெரியும். என்னை முழுமையாக மனதில் நம்புகின்றாய். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகின்றது. நடக்குமா என்று நினைத்து நீயே ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு பதற்றத்தோடு ஓடுகின்றாய். என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிதானமாக உன் முயற்சிகளை செய். நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வரும். என் தங்கமே, கவலைப்படாதே. நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனம் உருகி வேண்டினாயோ அதை விட 2 மடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகின்றேன். அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து. நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை பிறரிடம் எப்பொழுதும் சொல்லாதீர்கள். எப்போதும் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரையும் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். மட்டம் தட்டக்கூடாது. எவரையும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பது சிறந்தது. நீங்கள் விருப்பம் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும். பிடித்து வைக்க முயலாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதியின் உன் விதி என்றால் அதிலிருந்து காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழப்பழகு. வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும். வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய். முழு மனதுடன் நாட்களை கடந்து கடமைகளை செய்து கொண்டு வா. கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாது. என் தங்கமே, உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும். ஆனால் உனக்கு நான் இருக்கும்போது எந்த துன்பமும் வராது. நேர்மறை எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும். என் தங்கமே, நீ கேட்ட விடுதலையை நான் தரவில்லைதான். ஆனால் உன்னை நானும் கைவிடவில்லையே. என் தங்கமே, வினைகள் தீர்ந்தது போல தெரிகிறது, ஆனால் மீண்டும் வருகிறது என்று குழம்பாதே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். திருமண உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க திருமணத்திற்கு பின்புதானே தீர்க்க முடியும். பிள்ளை உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க பிள்ளை பெற்ற பின்புதானே அந்த கர்மாவை நீ இனம் கண்டு தீர்க்க முடியும். எல்லா வினையும் ஒரே நேரத்தில் வந்து முடியாது. புரிந்துகொள். ஆனால் என் இருப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்த பின் இந்த கர்ம வினைகள் நீ கடப்பது எளிது. புரிதலோடு ஞானத்தோடு உன்னால் கடக்க முடியும். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடுகின்றாய். உன்னால் ஒரே பதிலை சொல்ல முடியும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுக்கும் மறையும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் தென்படும். அது உன் மனதில் மகிழ்ச்சி தரும். உன் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை ஒளி வருகிறது. இருள் விலகும். என் தங்கமே, மன உறுதியோடு போராடினால் ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட வெற்றி வசமாகும் என்பதனை உணர்ந்திருப்பாய். வாழ்வின் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய்வாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலை போல் வந்து மோதினாலும் கரையில் அதை எதிர்க்க உன்னோடு இந்த சிங்கார வேலன் இருக்கின்றேன் என்பதனை நினைவில் கொள். என்னை வழிபட நீ வரும் பொழுதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் கொள். புதிய கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும் வரை உன் வெற்றி உன்னுடையதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.
என் தங்கமே. என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாயா? நான் நல்ல பதிலத்தான் வந்திருக்கின்றேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரங்கள் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதியளிக்கின்றேன். உன் கஷ்டம் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உனக்கு கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது. அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு என் தங்கமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் முருகன் வாக்கு என் தங்கமே. எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என் கை பற்றிக்கொள். நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு என் தங்கமே எந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து எடு. இப்போது பிரச்சனை இல்லையே என்று நினைத்து முடிவு எடுக்காதே. ஏற்கனவே நீ சந்தித்த பிரச்சனைகளில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு சரியான முடிவை எடு. பல முறை நீ ஏமாற்றம் அடைந்துள்ளாய். உணர்ச்சி வசப்பட்டு உனது மனது தேவை உன்னை முடிவெடுக்க வைக்கும். கொஞ்சம் கவனமாக இரு. நான் உன்னுடன் இருந்தால் சில நேரம் நீ மனபாரம் தாங்காமல் கஷ்டப்படுகின்றாய். உன்னை எந்த நிலையிலிருந்து நான் மீட்பேன். ஆனாலும் நீ சிந்தித்து முடிவு செய்து நல்லது மாற்றத்தை இந்த சிங்கார வேலன் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று சொல்கின்றாய். தெரிந்து கொள். உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சிறிது காலம் தேவைப்படுகின்றது. நீ அனுதினமும் என்னை வழிபடுகின்றாய். நான் அறிவேன். அன்றைய செயலை வைத்தே நீ மதிப்பிடுகின்றாய். நான் எப்பொழுது உன்னுடனே வருவேன். கவலை வேண்டாம். உன் அருகில் இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது. நான் உன் குடும்பத்தாரையும் உன்னையும் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணர நீ நினைத்த ஒன்று உன் கையில் கிடைத்த பிறகு ஏற்றுக்கொள்வாய். அதற்கான வழியை நான் சிறப்பாக அமைத்துள்ளேன். மிக விரைவில் அது நடக்கும். இது இந்த சிங்கார வீரன் வாக்கு. யாமிருக்க பயமேன் என் தங்கமே. வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே. இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடமிருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றது. உன் செயல்களில் தெளிவுடன் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்து கொண்டு உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டு வா. எல்லாவற்றையும் நீ பெறுவாய் என் தங்கமே. ஒரு புதிய சூழலை எப்பொழுது எதிர்கொள்ள தயங்குகின்றாய்? ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழலும் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகின்றாய்? புதிய சந்திப்புகளை புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் எதிர்கொள். உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும்போது உன் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கின்றேன். உன் எண்ணத்தின் வழியே தீர்வு தருகின்றேன். முருகன் அருளால் எனக்கு அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கிறது என்று பதிவிடு. தைரியமாக செயல்படுவாய் என் தங்கமே. நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருகிறேன். உன் துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதனை சிறிதாக மாற்ற உனக்கு உதவுகின்றேன். உன் மனம் எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றம் நடந்து வரும். கவலைகள் இடைவெளியில் வரும், உன்னை அசைத்து பார்க்கும். ஆனாலும் உனக்கு ஒன்றும் நேராமல் உன்னை காப்பது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான். நேற்று உன்னிடம் சொன்னேன், உன் தேவைகளை நான் பார்த்து கொள்கின்றேன் என்று. அதற்காக சூழலை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன். நீ செய்த நல்ல செயல்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் என் தங்கமே. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே. அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிட்டு, ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. உன் வாழ்க்கையை நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிடைக்க செய்வேன். உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் என்று துணை நிற்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே.
கலங்காதே, கவலைப்படாதே. இனிமேல் உன்னிடமிருந்து வாழ்வே விருப்பமில்லை என்ற வார்த்தையை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். உன்னை வாழ வைக்க நான் இருக்கின்றேன். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.